ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா would, would be, would have been. இதை எங்கெல்லாம் பயன்படுத்தணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம would எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா would. இந்த would நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். எதிர்காலத்துல இந்த விஷயம் நடக்கும், அது பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா இந்த would நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் இமேஜினரி ஆக்ஷன், அதாவது எதிர்காலத்துல இந்த மாதிரியும் நடக்கலாம், அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம would யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ரெகுலரா நம்ம செய்வோம்ல, காலைல எழுந்தோடனே ரெகுலரா நான் வாக்கிங் போவேன், வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்விம்மிங் பூல் போவேன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ரெகுலரா பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா would யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பொலைட்டா ஒரு விஷயங்களை நீங்க கேட்கறதுக்கும் would யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயங்களை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரெக்வஸ்டா கேட்கும் போது அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொலைட்டான ஒரு ரெக்வஸ்டா கேட்கும் போது நீங்க would யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை சென்டென்ஸோட பார்க்கலாம், ஈஸியா புரியும். நான் உங்களிடம் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். சோ இது என்ன அப்படின்னா ஒரு இன்டென்ஷன் தான். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எப்பவுமே என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் என்னது, உங்ககிட்ட நான் அது பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க would யூஸ் பண்ணலாம். சோ இதை ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான்ங்கிறதா இங்க சப்ஜெக்ட். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது வேர்ப். ஆனா இந்த வேர்ப் எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஓகே, சொல்வேங்கிறது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம், சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாம், நான் அப்படிங்கும் போது ஐ. ஓகே, அடுத்து நம்மளுக்கு வேர்ப் என்ன வரணும் அப்படின்னா would. ஐ would. சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம நாட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நாட் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம நெவர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெவர் லை, பொய் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்றாங்க இல்லையா, சோ நெவர் லை. நெவர் லைன்னு சொல்லும் போது என்னது, சொல்ல மாட்டேன்ற மீனிங் வந்துடும். அப்போ நம்ம இங்க பொய்யும் என்ன செஞ்சிருச்சு, சேர்த்து வந்துருச்சு நம்மளுக்கு வேர்ப்ல. சோ ஐ வுட் நெவர் லை, நான் பொய் சொல்ல மாட்டேன். யார்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களிடம். உங்களிடம் அப்படின்னு சொல்லும் போது டு யூ, உங்ககிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒருபோதும் அப்படின்னு சொல்லும் போதே, நெவர்னு சொல்லும் போதே அந்த இடத்துல என்ன அப்படின்னா எப்போதுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். அதனால நம்ம ஒருபோதும் தனியா எழுத வேண்டியது இல்லை. நெவர்லயே நம்மளுக்கு என்ன வந்துருது அப்படின்னா ஒருபோதும் வந்துருது, பொய் சொல்ல மாட்டேன். அதாவது நெவர் லைன் சொல்லும் போது ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் சேர்த்து வந்துருது. அதனால இது நம்ம தனித்தனியா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நான் உங்களிடம் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வுட் நெவர் லை டு யூ, நான் உங்ககிட்ட ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் கிரிக்கெட் விளையாடுவார்கள். இந்த சென்டென்ஸ் முதல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது ரெகுலரா நடக்கிற விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு ஞாயிறும் அப்படின்னு சொல்லும் போது என்னது, எவ்ரி சண்டே அவங்க என்ன செய்யறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. இதை நம்ம எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிக்கலாம், அவர்கள் அப்படிங்கும் போது தே. விளையாடுவார்கள், சோ இங்க ஆக்ஷன் என்ன இருக்கு, விளையாடுறதுதான் இங்க ஆக்ஷன். சோ அதுதான் இங்க வேர்ப். விளையாடுவார்கள் சொல்லும் போது நம்மளுக்கு அது பாசிட்டிவ்ல தான் இருக்கு, அப்ப நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். ஆனா நம்ம இங்க வுட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ற வேர்ப் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன்ல தான் இருக்கணும். சோ தே வுட் பிளே, தே வுட் பிளே. அவர்கள் விளையாடுவார்கள், என்ன விளையாடுவார்கள், நம்ம வெர்ப்புக்கு அடுத்து சென்டென்ஸை எப்படி எழுதணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வெர்ப்புக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வெர்ப்போட ரிலேட்டட் பண்ணி தான் இருக்கணும். இங்க பிளேங்கிறது என்னது அப்படின்னா விளையாடுறது. சோ விளையாடுறதுன்னு போதே என்ன வந்துடும் அப்படின்னா என்ன விளையாடுறார்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். அப்ப இங்க என்ன விளையாடுறாங்க, கிரிக்கெட். சோ பிளே கிரிக்கெட், கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு ஞாயிறும், எவ்ரி சண்டே. எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிறும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஓகே, they would play cricket every Sunday. அவர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம பாக்குறோம்,
சண்டே ஆனா எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு அப்படியே பைக்ல கிளம்பிடுறாங்க. பட் ஜென்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க முடியுது. பட் கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்களே ஏதாவது குரூப்பா ஏதாவது கேம் விளையாடுறீங்க அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, நீங்கள் என்னுடன் வருவீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி இருக்கு இந்த சென்டென்ஸ் அப்படின்னா, இது கொஸ்டின்ல இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது கொஸ்டின்ல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பொலைட் கொஸ்டினா இருக்கு. பொலைட்டா ஒரு விஷயத்த கேக்குறாங்க. நீங்க என் கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லி பொலைட்டா கேட்டாதான் என்ன செய்வாங்க, ரிப்ளை பண்ற ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பொலைட்டா வரும். வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, ஆர்டரா கொடுத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து என்னதான் வரும், வர முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்கிற விஷயங்கள் எப்படி இருக்கோ அதுக்கான ரிப்ளையும் என்னது அதே மாதிரி தான் வரும். ஸோ ஒரு விஷயத்த பொலைட்டா கேட்கும் போது நம்மளுக்கும் பொலைட்டான ஆன்சர் வரும். நீங்கள் என்னுடன் வருவீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்பவுமே மேக் பண்ணும்போது வேர்ப் எங்க வந்துடணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்ப இங்க வேர்ப் என்ன அப்படின்னா would. would வந்து வேர்ப். வேர்ப்புக்கு அடுத்து நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அப்ப நீங்கள், நீங்கள்ங்கும் போது would you. ஓகே, கொஸ்டினை மேக் பண்ணும்போது would you. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடன் வருவீர்களா. இங்க வருவீர்களா தான் என்னது verb. சோ அடுத்து நம்ம சப்ஜெக்ட் அடுத்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா verb. ஓகே, would you come, வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது யார் கூட, என்னுடன். சோ என்னுடன் அப்படிங்கும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா possessive pronoun யூஸ் பண்ணணும். சோ அப்ப இங்க என்ன வரணும், me. நீ என்னுடன் வருவீர்களா, நீங்கள் என்னுடன் வருவீர்களா அப்படின்னு கேட்கும்போது இங்க என்னுடன் அப்படிங்கும்போது மீ தான் நம்ம யூஸ் பண்ணணும். would you come with me, நீங்க என் கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லி பொலைட்டா கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினா மேக் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா would யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் would வந்து நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் அபவுட் would. இந்த சென்டென்ஸ பாருங்க, அவளுக்கு தெரிந்தால் அவள் உங்களுக்கு உதவி இருப்பாள், இல்ல அவளுக்கு தெரிந்தால் அவள் உங்களுக்கு உதவுவாள். ஓகே, இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ல யாருக்காவது என்னது பினான்சியலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவகிட்ட சொல்லியிருந்தா அவ உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பா, ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம would யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, அவளுக்கு தெரிந்தால் அவள் உங்களுக்கு உதவுவாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி கூட சொல்லலாம். இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள், she தான் சப்ஜெக்ட். உதவுறது, இங்க உதவுறது தான் என்னது verb. அதுதான் இங்க ஆக்ஷன்ல இருக்கு. சோ she would, உதவுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா help. she would help you, உங்களுக்கு. சோ அடுத்தது என்னது ஆப்ஜெக்ட் எழுதணும். she would help you. அப்போ ஹெல்ப்புக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்போட ரிலேட்டடான வேர்ட் தான் வரணும். அதாவது வெர்புக்கு அடுத்து என்ன வரணும் இங்க அப்படின்னா ஹெல்ப்ங்கிறது உதவி. யாருக்கு, அவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு அப்படிங்கும்போது யூ தான் அடுத்து வரணும். அப்போ she would help you, அவள் உங்களுக்கு உதவுவாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவளுக்கு தெரிந்தால் அதையும் நம்ம அடிஷனலா எழுதணும். அவளுக்கு தெரிந்தால்னு நம்ம எழுதும் போது she knew, அவளுக்கு தெரிந்தால் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அவளுக்கு தெரிந்தால்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா she knew எழுதியிருக்கோம். பட் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா, இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். இத ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா if கிளாஸ் யூஸ் பண்ணலாம். if, ஓகே, if she knew, அவளுக்கு தெரிந்தால். ஓகே, she would help you if you knew, அவளுக்கு தெரிந்திருந்தால், அதாவது தெரிந்தால் உங்களுக்கு உதவி இருப்பாள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கதவை மூடுவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா கொஸ்டின்ல இருக்கு. கொஸ்டின்ல கதவை போய் மூடுங்க அப்படின்னு சொல்றது ஆர்டர். ஓகே, கதவை கொஞ்சம் மூட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்டா கேக்குறது கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம கதவை மூடுவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேக்சிமம் இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அதை கொஞ்சம் மேக்சிமம் பொலைட்டா தான் கேட்பாங்க. கதவை மூடுவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை மேக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா would வந்து ஃபர்ஸ்ட் வந்துடணும். அடுத்தது என்ன அப்படின்னா verb வரணும். இப்போ இங்க verb என்ன அப்படின்னா உங்களுக்கு. சோ would you. ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, டோன்ட் மைண்ட் இட், அதை பத்தி யோசிக்காதீங்க, இல்ல அதை பத்தி நினைக்காதீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இங்க ஆட்சேபனை அப்படிங்கறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைண்ட். ஓகே, would you mind, உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குதா, எதுக்கு, கதவை மூடுவதில். கதவை மூடுவதில் அப்படிங்கும்போது க்ளோசிங், க்ளோசிங்கிறது ஆக்ஷன். ஓகே, மூடுறதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறதா, க்ளோசிங் த டோர். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டினை நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ would வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்தணும்,
அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா would be. இப்போ நம்ம would be எப்படி யூஸ் பண்றது, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். would be நம்ம பார்க்க போறது would be. இது நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். குரூப் டிஸ்கஷன்னா பிசினஸ் மீட்டிங் மட்டும் தான் குரூப் டிஸ்கஷன் கிடையாது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் முக்குல கூடுனாலே என்னது, அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ போட்டிருக்க ஷூ உனக்கு நீ கொஞ்சம் மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சொல்றது நம்ம பயன்படுத்தலாம். அங்க இருக்கிற 4 பேரை பத்தி தான் பேசணுங்கிறது இல்ல, அங்க இல்லாத ஆள்களை பத்தியும் பேசலாம். இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம would be யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நீ தாமதமாக வருவாய் என நினைத்தேன். ஓகே, நீ இன்னைக்கு லேட்டா வருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஆனா சீக்கிரம் வந்துட்டு அதான் மீன் பண்றாங்க. சோ நீ இன்னைக்கு லேட்டா வருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. நீ தாமதமாக வருவாய் என நினைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாரும் நினைப்பீங்க நீ தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நீ தாமதமாக வருவாய் என நினைத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நினைக்கிற ஆள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களதான் நம்ம எழுதணும். அப்ப நீங்கிற சப்ஜெக்ட், அதாவது நீங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப சப்ஜெக்ட் என்னதான் இருக்கணும், நான். அப்போ ஐ. இங்க வேர்ப் என்ன அப்படின்னா நினைத்தேன். வேர்ப் வந்து நினைத்தேன். ஐ தாட். ஓகே, ஐ தாட். என்னடா இது would நீங்க யூஸ் பண்ணாம எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சோ அதை எங்க யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஐ தாட், நான் நினைத்தேன். நீ தாமதமாக வருவாய் என. ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா would be யூஸ் பண்ண போறோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஐ தாட், நான் நினைத்தேன். நினைத்தேன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் நினைச்சேன் நீ தாமதமாக வருவாய் என அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் நினைச்சேன் அந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்திருப்பாங்க. ஐ செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ தாட், ஐ செட், இந்த மாதிரி ஐ எக்ஸ்பிளைன், இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. சோ இங்க ஐ தாட்ங்கும் போது நான் நினைத்தேன் நீ தாமதமாக வருவாய் என. சோ நீங்கிறது வந்து யூ, தாமதமாக வருவாய். சோ இதுதான் இங்க verb. அப்போ would be. ஓகே, you would be late. தாமதத்துக்கு late. so you would be late. நீ லேட்டா வருவேன்னு நான் நினைச்சேன். I thought you would be late அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு பெரிய பேச்சுக்கு முன் நான் பதட்டமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு சிலர் வந்து ஸ்பீச் நிறைய பேசுவாங்க, நிறைய பேர் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பீச் எல்லாம். அந்த மாதிரி கேட்கும் போது வெளியே பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா இருப்பாங்க. நானும் சுல்தானாவோட ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்பேன். எப்படி இப்படி பேசுறாங்க, இந்த மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். பட் அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்களும் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களும் ஸ்டார்டிங்ல நிறைய என்னது திக்கி திணறி தான் இதை ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே என்ன செஞ்சுக்க முடியாது, ஃப்ளூவெண்டா அவங்களால நல்லா ஒரு இதா ஃப்ளோல பேச முடியாது. ஸோ ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய பேச்சு, அதாவது ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது அவங்க ஏறும்போது அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பதட்டமா தான் இருந்திருப்பாங்க. என்னதான் பதட்டம் இருந்தாலும் ஸ்டேஜ் மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த பதட்டத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு தைரியமா பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேச்சாளர்கள் எல்லாமே இதை கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய பேச்சு 1 மணி நேரம் பேச சொல்றாங்க அப்படின்னா கீழே உட்காந்து கேட்கறவங்களுக்கு ஈஸி தான். ஆனா மேல உட்காந்து பேசுறவங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கணும், வந்தாதான் அவங்களால பேச முடியும். ஸோ அந்த மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பேச்சுக்கு முன் நான் பதட்டமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். சோ ஐ. அடுத்து பதட்டமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பதட்டமாக இருப்பேன்னு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம would be யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நர்வஸ். பதட்டம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க, நர்வஸ். would be எழுதும் போது நம்ம எல்லா இதுக்குமே நம்ம ஆக்சிலரிக்கு அடுத்து நம்மளுக்கு மெயின் வெர்ப் வரணுங்கிற அவசியம் கிடையாது. மாடல் ஆக்சிலரிக்கு அப்புறம் மெயின் வெர்ப் வரலாம், இல்ல பி வெர்ப் இருக்கு இல்லையா, இது மட்டும் வச்சு கூட நம்ம எழுதலாம். இங்க நர்வஸ்ங்கிறது வந்து என்னது அப்படி, இந்த நர்வஸ்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, இது வந்து வெர்ப் கிடையாது. எப்பெல்லாம் நர்வஸா இருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய பேச்சுக்கு முன். சோ ஃபர்ஸ்ட் அந்த முன்ன எழுதிக்குவோம். முன்னுன்னா என்னது, பிஃபோர். பெரிய பேச்சுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப பதட்டமா இருந்திருப்பாங்க. பிஃபோர் ஏ ஒரு பெரிய பேச்சு, a big speech, a big speech. ஓகே, ஒரு பெரிய பேச்சுக்கு முன் நான் பதட்டமாக இருப்பேன். I would be nervous before a big speech. ஒரு பெரிய பேச்சுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன், பதட்டமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இதை விளக்குவது கடினமாக இருக்கும். கிளாஸ்லயே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து எடுக்க சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியான டாபிக்கா வந்திருக்கு,
பாரு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அதை விளக்குவது கடினமாக இருக்கும். ஓகே, அதை விளக்குறது வந்து என்னது ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை சொல்லும் இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை அப்படிங்கிறதுக்கு இட். இட் அடுத்தது would be. would be கடினமாக, கடினம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இருக்குங்கிறது தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா would be ன்னு எழுதிருக்கோம். ஓகே, அந்த இருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் would be. அடுத்து பதட்டமாகங்கிறது தான் nervous ன்னு எழுதணும். அதே மாதிரி இங்க would beங்கிறது இருக்கும். கடினமாக அப்படின்னா difficult. difficult. ஓகே, it would be difficult. அது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்கு கடினமா இருக்கும் அப்படின்னா விளக்குறதுக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. டு எக்ஸ்பிளைன், அதை விளக்குறது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். would be வச்சு இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இந்த 2 வாக்கியங்களையும் பாருங்க. இது உங்க சிகப்பு நிற உடைக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா என்ன செய்வாங்க, ஸ்டட், அப்புறம் ஜுவல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் இதுக்கு உனக்கு மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி மேட்சிங் பண்றதுக்கு நீங்க இதை பயன்படுத்தலாம். இப்ப பாருங்க, இது உங்க சிகப்பு நிற உடைக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க வந்து எதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னா இதுதான் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை எழுதிடலாம். திஸ்ங்கிற சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா would be. would be. would be இது இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா பொருத்தமா இருக்கும். சோ பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ பொருத்தம்ங்கும் போது பெர்ஃபெக்ட். ஓகே, சரியான பொருத்தம் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும், நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. இது உங்க சிகப்பு நிற உடைக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. சோ பெர்ஃபெக்ட். ஓகே, கரெக்டான பெர்ஃபெக்ட்னா இதுதான் கரெக்டான பார்ட். கரெக்டான பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கணும். this would be a perfect. ஓகே, இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். எது பொருத்தமா இருக்கும், எதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற ரீசனை எழுதணும். அப்ப எதுக்கு அப்படின்னா சிவப்பு நிற உடைக்கு. பெர்ஃபெக்ட்ங்கும் போது சரியாக, அப்ப பொருந்தும்ங்கிறதை சேர்த்து எழுதணும். அப்ப a perfect match. a perfect match அது சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. this would be a perfect match. இது சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருக்கு, for you, உங்களுக்கு. your perfect match for your, உங்களுடைய சிகப்பு நிற உடைக்கு அப்படிங்கும்போது ரெட் ட்ரெஸ். உங்களுடைய சிகப்பு நிற உடைக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னா இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். this would be a perfect match for your red dress. உங்களுடைய ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்தது பாருங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவது கடினமாக இருக்கும். ஒரு சில சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வர்றது என்னது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம மறக்க மாட்டோம். எல்லார் லைஃப்லயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வரும். அது வந்து அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. பட் அது அவங்க லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவது கடினமாக இருக்கும். இங்க வந்து சூழ்நிலையே சொல்றாங்க. சோ அந்த சூழ்நிலை அப்படிங்கும்போது இட். ஃபர்ஸ்ட் நம்ம இட் மட்டும் எழுதிக்கலாம். அந்த அப்படிங்கும்போது இட் would be. it would be. அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா கடினமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இருக்கும். எப்படி இருக்கும், கடினமாக. difficult. it would be difficult. அது கடினமாக இருக்கும். எப்படி கடினமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா வெளியே வர்றது. ஓகே, வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம் அவுட். உள்ள போறதுக்கு கம் இன் சொல்ற மாதிரி வெளியே வர்றதுக்கு கம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே வர்றத டு கம் அவுட். அதுல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது. ஓகே, வெளியே வர்றதுக்கு டு கம் அவுட். எதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாங்க அப்படின்னா சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை. ஓகே, சோ சிச்சுவேஷன் தான் நம்ம சேர்த்து எழுதிக்கணும். கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை. ஓகே, சோ சூழ்நிலையிலிருந்து. ஓகே, it would be difficult to come out of the situation. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர்றது எப்படி இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் would be நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படின்னு. மேக்ஸிமம் இது எப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன்ல உட்காந்து அப்படி அது அப்படி இருந்திருக்கும், இது இப்படி இருக்கும், அது அப்படி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி என்ன செய்வாங்க 4 பேர் 4 விதத்துல பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 விஷயம் இதுதான். ஓகே,
ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது would have. would have நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, would have வந்து ஒரு மிஸ் பண்ண ஆக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதாவது பாஸ்ட்ல ஒரு மிஸ் பண்ணிருப்பாங்க, அது தவற விட்ட ஒரு விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நீ சொன்ன நான் செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு மிஸ்ஸிங்கான ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் would have. இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியா புரியும். பாருங்க, நான் அழைத்திருப்பேன் ஆனால் மறந்து விட்டேன். ஓகே, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த விஷயத்த மிஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் அழைச்சிருக்கலாம், ஆனா நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மறந்துட்டேன். ஓகே, நிறைய பேர் கூப்பிட்டேன்னா அதுல நான் ஒண்ணு மறந்துட்டேன், அதனால ஒண்ணு என்ன செய்ய முடியல, கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம செஞ்சிருக்கணும், ஆனா செய்யாம மிஸ் பண்ண ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் அழைத்திருப்பேன் ஆனால் மறந்து விட்டேன். would have வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் அழைத்திருப்பேன், இது 2ஆ கூட பிரிச்சுக்கலாம். நான் அழைத்திருப்பேன் ஆனால் மறந்து விட்டேன். இதை நம்ம 2ஆ பிரிச்சு எழுதுனா இன்னும் ஈஸியா இருக்கும். வந்து நான் அழைத்திருப்பேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான்ங்கிறது ஐ, அழைத்திருப்பேன் அந்த பேன் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது would have யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஐ would have, நான் அழைத்திருப்பேன். அழைக்கிறது என்ன சொல்லுவோம், கால். இங்க வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே எதுலதான் இருக்கணும், தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். தேர்ட் ஃபார்ம் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப நம்ம இங்க என்ன போடணும், கால்ட். அழைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ ஐ would have called, நான் அழைத்திருப்பேன், ஆனா என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன். ஆனால் அப்படிங்கும்போது பட். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பட் ஆனால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ நம்ம இங்க திரும்பவும் இந்த வேர்ப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஜெக்ட் போடணும். ஐ, யார் மறந்தாங்க, அவங்க தான் மறந்துருக்காங்க. ஸோ ஐ forgot, forgetன்னு போடக்கூடாது, forgot, நான் மறந்து விட்டேன். இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா பாஸ்ட்ல தான் இருக்கு, ஃபியூச்சர்ல கிடையாது, பிரசன்ட்லயும் கிடையாது. அது எங்க இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு. நான் அழைத்திருப்பேன் ஆனால் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 சென்டென்ஸுமே பாஸ்ட்ல தான் இருக்கு. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்றோம், அது வந்து பாஸ்ட் டென்ஸ். சரி, I would have called but I forgot, நான் அழைத்திருப்பேன் ஆனால் மறந்து விட்டேன். அடுத்த சென்டென்ஸ், நான் உங்களுக்கு உதவி இருப்பேன் ஆனால் நான் பிஸியாக இருந்தேன். ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னன்னா எனக்கு வேலை பிஸியில நான் மறந்துட்டேன். அப்படி பிஸி ஆயிட்டேன், வேலையில பிஸி ஆயிட்டேன், அதனால மறந்துட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, ஏதாவது ரீசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு உதவி இருப்பேன் ஆனால் நான் பிஸியாக இருந்தேன். என்னால பிஸியா இருந்ததுனால என்ன பண்ண முடியல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசன் சொல்றது. நான் உங்களுக்கு உதவி இருப்பேன், அதை நம்ம ஃபர்ஸ்டா எழுதிக்கலாம். அடுத்து அதுக்கான ரீசன் சொல்றாங்க இல்லையா, நான் உங்களுக்கு உதவி இருப்பேன், என்ன செய்ய முடியல, என்னால ஏன் செய்ய முடியல அப்படின்னா பிஸியா இருந்தேன், அதனால செய்ய முடியல. ஸோ அந்த ரீசனை நம்ம செகண்டா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட், நான் உங்களுக்கு உதவி இருப்பேன், ஐ would have. ஸோ அடுத்து என்ன வெறுப்பு வரணும் அப்படின்னா ஹெல்ப்டு, உதவி இருப்பேன். நான் உங்களுக்கு உதவி இருப்பேன். ஸோ நான் உதவி இருப்பேன், ஐ would have helped, நான் உதவி இருப்பேன். யாருக்கு, உங்களுக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கணும். ஐ would have helped you, உங்களுக்கு உதவி இருப்பேன். ஆனா பட் நான் பிஸியாக இருந்தேன். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கு, இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ நான்கும் போது திரும்பவும் நம்மளுக்கு ஐ யூஸ் பண்ணணும். would have வந்து ஒரே இடத்துல தான் போடணும், ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் தான் போடணும். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு would have போட மாட்டோம். அப்போ பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இருந்தேனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ். ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியா இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் பிஸி. verb என்ன அப்படின்னா வாஸ், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் தானே, அதனால வாஸ் யூஸ் பண்றோம். ஐ would have helped you but I was busy, நான் உங்களுக்கு உதவி இருப்பேன் ஆனா நான் பிஸியா இருந்தேன். சோ இப்ப இந்த வாக்கியத்தை பாருங்க, அவள் படித்திருந்தால் தேர்ச்சி பெற்றிருப்பாள். ஆனால்ங்கிற எந்த லிங்கிங் வேர்டும் கொடுக்கல, அவள் படித்திருந்தால் தேர்ச்சி பெற்றிருப்பாள்னு ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இங்க எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்ப பாருங்க, அவள்ங்கும் போது ஷீ, பெற்றிருப்பாள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். தேர்ச்சி பெற்றிருப்பாள் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். தேர்ச்சி பெற்றிருப்பாள் பெறல, சோ பெற்றிருப்பாள் அப்படிங்கும் போது she would have passed, ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே, சோ passed. she would have passed, அவள் தேர்ச்சி பெற்றிருப்பாள். if கிளாஸ் ஆனா, ஓகே, இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதணும். ஆனால்னு உங்களுக்கு அந்த இது கொடுத்திருந்தாதான் நீங்க பட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி அடிஷனலா எதுவும் கொடுக்காம கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதலாம்.
ஓகே. ஆனா படிக்கல, ஏன்னா அவ படிக்கல, அதனால என்ன செய்யல, தேர்ச்சி பெறவில்லை. சோ படித்திருந்தால் அப்படிங்கும் போது she studied. ஓகே, she studied. ஸ்டடிங்கிறது வந்து படிச்சிருக்கான்னு சொல்ல வரல, படிச்சிருந்தா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டடிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அவ படிச்சிருக்கான்னு சொல்ல வரல, படித்திருந்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் if she studied அப்படின்னு சொல்லும் போது அவள் படித்திருந்தால் என்ன செஞ்சிருப்பா, she would have passed. அவ பாஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நான் சென்றிருப்பேன் ஆனால் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். அவன் என்னை கூப்பிட்டுருந்தான், நான் போயிருப்பேன், ஆனா அந்த டைத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பும் சரியில்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி ரீசன் சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நான் சென்றிருப்பேன். ஸோ சென்றிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது would have யூஸ் பண்ணி எழுதணும். நான் I would have சென்றிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு gone, past participle go went gone. ஓகே, I would have gone, நான் சென்றிருப்பேன். பட் ஆனால் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளா தான், பாக்குறது பெருசா இருக்கு, சிம்பிளா எழுதிடலாம். I was sick, அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா. சிக், எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதனால என்ன செய்யல, நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ would have வச்சு எப்படி யூஸ் பண்றது, எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து would have been எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது would have been. இந்த would have been வந்து பெரும்பாலும் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா, ஒரு இமேஜினரி திங்கிங்க்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். இங்கிலீஷ்ல எடுக்கும்போது நம்ம ஷேக்ஸ்பியர் இவரை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். கீட்ஸ், ஷெல்லி, இந்த மாதிரி பொயட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். வேலு நாச்சியார், திருவள்ளுவர், இவங்களுக்கு சைட்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாமே நம்மளுக்கு எப்படி அப்படின்னா ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். ஓகே, அவங்களாம் உண்மையிலேயே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இப்ப திருவள்ளுவர்னு எடுத்தோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரிதான் இருப்பாருங்கிறது கிடையாது. இப்ப நம்ம திருவள்ளுவரை பாக்குறது அது ஒரு கற்பனை பாத்திரம் தான். ஓகே, அது வந்து ஒரிஜினல் கிடையாது. அந்த செஞ்சுரியில உள்ள முனிவர்கள் பெரும்பாலும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மேல தலையில ஒரு கொண்டை இருக்கும், இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, கையில எல்லாம் அந்த ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க. சோ அவங்க எப்படித்தான் இருந்தாங்க அப்படிங்கும் போது, அப்ப திருவள்ளுவர் எப்படி இருந்திருப்பாரு, அவங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க தானே இவங்கள மாதிரிதான் இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு இமேஜினரியில உருவாக்கப்பட்ட கற்பனை உருவம் தான் நம்ம திருவள்ளுவரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி இமேஜினரி திங்கிங் எல்லாமே நம்ம would have been யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருப்பார், அது ஒரு இமேஜினரி ஆக்ஷன் தான். அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த நினைக்கிறது தான் என்னது, would have been யூஸ் பண்ணி எழுதுறோம். இப்போ அவர் அப்படிங்கும்போது he would have been சிறந்த தலைவராக இருந்திருப்பார்ங்கிறது தான் would have been நம்ம எழுதியாச்சு. ஒரு சிறந்த தலைவராக அப்படிங்கும் போது a great leader. ஓகே, அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு he would have been a great leader. அடுத்தது பாருங்க, நீங்க வரவில்லை என்றால் நான் வருத்தப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதை சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வராம இருந்திருந்தா நானும் வருத்தப்பட்டிருந்திருப்பேன். சோ இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, அவங்க வந்திருக்காங்க, அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க இப்ப அதை கன்வே பண்றாங்க. எப்படி கன்வே பண்றாங்க அப்படின்னா, நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா நான் உண்மைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப பிரசன்ட்ல சொல்றது கூட நம்ம பயன்படுத்தலாம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் தான். ஓகே, நான் வருத்தப்பட்டிருப்பேன். I would have been, வருத்தப்படுறது என்ன சொல்லுவோம், upset. I would have been upset. நான் வருத்தப்பட்டிருப்பேன் எழுதியாச்சு. நீங்க வரவில்லை என்றால் அந்த ரீசனை நம்ம பின்னாடி எழுதுறோம். இந்த மாதிரி ஆனால் கொடுக்காம எழுதணும்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்திருக்கோம், if clause யூஸ் பண்ணி எழுதலாம்னு பார்த்திருக்கோம். அதுக்கு would have தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, would have beenக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இங்க வந்து if clause போட்டு நம்ம எழுதலாம். நீங்க வரவில்லை என்றால் நீங்க அப்படிங்கும் போது you, வரவில்லை என்றால் அப்படிங்கும் போது என்னது, இது பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப didn't அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். didn't. ஓகே, didn't யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேம்னு போடக்கூடாது, கம்னு தான் எழுதணும். ஓகே, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். didn't யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்னு தான் எழுதணும். பாஸ்ட் தானே, அதனால நம்ம didn't போட்டோம்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நம்ம பாஸ்ட மென்ஷன் பண்ணா போதும்.
ஸோ டிட்னு சொல்லும் போதே நம்ம பாஸ்ட மென்ஷன் பண்ணியாச்சு, அதனால நம்ம இங்க கம் போட்டிருக்கோம். நீங்க கேம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ டோன்ட் கேம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, நீங்க வரவில்லை என்றால் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு தான் நீங்க பாஸ்ட வந்து மென்ஷன் பண்ணணும், ரெண்டு சைடு நம்ம பாஸ்ட மென்ஷன் பண்ணக்கூடாது. டிட்டன் யூஸ் பண்ணிட்டோம்னா அங்க பிரசன்ட் ஃபார்ம்ல தான் வரணும். ஸோ டிடன்ட் கம். ஐ வுட் ஹவ் பீன் அப்செட் இஃப் யூ டிடன்ட் கம். ஓகே, நீங்க வராம இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன், ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, காத்திருப்பது நல்லது. ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. காத்திருப்பது நல்லது. ஒரு சில விஷயங்களுக்கு காத்திருப்பது நல்லது. காத்திருக்காம எந்த விஷயமும் கிடைச்சது அப்படின்னா அதுக்கான முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாது. சோ காத்திருப்பது நல்லது. சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுனா இட் எதுவுமே கொடுக்கல. சோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இட் போட்டு எழுதிக்கலாம். இட் would have been நல்லது, சிறந்தது, இந்த மாதிரி சொல்றதுக்கு பெட்டர். பெட்டர் டு வெயிட், காத்திருப்பது. ஓகே, காத்திருப்பது நல்லது. பெட்டர் டு வெயிட், வெயிட்ன்றது காத்திருப்பது. அதை ஃபார்ம்ல நம்ம எழுதணும் அப்படின்னா இட் would have been better to wait, காத்திருப்பது நல்லது. சோ இதுல இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். டு ஹேவ் வந்து நம்ம எங்க பயன்படுத்துறோம்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்ல மிஸ் பண்ண ஆக்ஷனை சொல்லலாம், இல்ல பாஸ்ட்ல நடந்த விஷயங்களும் சொல்லலாம். ஓகே, பாஸ்ட்ல ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அதையும் நம்ம சொல்லலாம், பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிருப்போம் அதையும் நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, டாக்ஸி இல்லாமல் நாங்கள் தாமதமாக வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அவங்களுக்கு டாக்ஸி கிடைச்சிருச்சு, அவங்க என்னது கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்காங்க. இங்க அப்ப எதை சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸி இல்லாம இருந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம், லேட்டா வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நாங்கள் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். அப்ப நாங்கள்ங்கும் போது would. அடுத்த verb வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா எழுதிடலாம், would have been. would have been. நாங்கள் வந்திருப்போம், would have been நம்ம எழுதியாச்சு. அடுத்து தாமதமாக வந்திருப்போம், அப்போ தாமதமாகங்கும் போது லேட். we would have been late, நாங்கள் தாமதமாக வந்திருப்போம். எப்ப தாமதமா வந்திருப்பாங்க, டாக்ஸி கிடைக்காம இருந்தா தாமதமா வந்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன செஞ்சிருச்சு, இங்க டாக்ஸி கிடைச்சிருச்சு. ரீசன் கொடுக்காம இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம், இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் இஃப் கிளாஸ் போட்டுக்கலாம். எது இல்லாம இருந்தா, டாக்ஸி இல்லாம இருந்திருந்தா. ஓகே, டாக்ஸி இல்லாம இருந்திருந்தா லேட் ஆயிருக்கும். நாட் ஃபார் த டாக்ஸி, நாட் ஃபார் த டாக்ஸி, டாக்ஸி இல்லாம இருந்திருந்தா அப்படின்னு எழுதும் போது நாட் ஃபார் த டாக்ஸின்னு எழுதுனா போதும். ஓகேங்களா, இதுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அந்த மாதிரி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. டாக்ஸி இல்லாம இருந்திருந்தா அப்படிங்கிறது நாட் ஃபார் தி டாக்ஸி. we would have been late if not for the taxi. டாக்ஸி இல்லாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கும், தாமதமா ஆயிருக்கும். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, திட்டமிடல் இல்லாமல் நிகழ்வு ஒரு பேரழிவாக இருந்திருக்கும். ஒரு பிளான் பண்ணி எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. சோ ஒருவேளை திட்டமிடாம இருந்திருந்தோம்னா இந்த விஷயம் வந்து என்ன செஞ்சிருக்கும், பெரிய அழிவை கொடுத்திருக்கோம். 2004 ஃபைனல்ல வந்தது. சோ இங்க வந்து நம்ம ஒரு திட்டம், ஒருவேளை சுனாமி வருது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம், ஏதாவது பிளான் பண்ணி அங்க யாரும் போக விடாம அழிவு வந்து தடுத்திருக்கலாம். ஆனா என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா சடனா வந்தது, யாருக்குமே தெரியல. வாக்கிங் போனவங்க போயிட்டு இருந்தாங்க, காலையில வியாபாரம் பண்றவங்க எல்லாமே அங்க இருந்திருப்பாங்க. சோ அதுவும் சண்டே வேற, அதனால கொஞ்சம் அதிகமாவே ஆளுங்க இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிளான் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. திட்டமிடல் இல்லாமல் நிகழ்வு ஒரு பேரழிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே தடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணணும். பேரழிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. The event would be, the event would have been, the event would have been. பேரழிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிசாஸ்டர்ங்கிறது பேரழிவு. ஓகே, ஒரு விஷயத்துல அதுல நிறைய உயிர் பலிகள் கூட நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இயற்கை பேரழிவு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். The event would have been a disaster, ஒரு பேரழிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது பேரழிவாக இருந்திருக்கும் அப்படின்னா திட்டமிடல் இல்லாம இருந்திருந்தா. திட்டமிடல் இல்லாமல் அப்படிங்கறத நம்ம எழுதணும். சோ திட்டமிடல் இல்லாததுக்கு நம்ம இங்க கிளாஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது, டைரக்டா எழுதிடலாம். வித்தவுட் பிளானிங், without planning. The event would have been a disaster without planning. Planning இல்லாம இருந்திருந்தா அங்க வந்து ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயுமே நம்மளுக்கு டிசம்பர் வந்துட்டாலே எனது பெரிய மழை வந்துருது. இதுல நிறைய இப்ப உயிர் பலிகள் அது கம்மியாயிருச்சு. ஆனா என்ன, பொருட்சேதங்கள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. சரியான திட்டமிடல் இருந்திருந்தா இந்த அளவுக்கான டிசாஸ்டர் நடந்திருக்காது.
கேட்டா நாங்க பிளான் பண்றோம், எல்லாமே பண்றோம், எல்லா ப்ரொடெக்ஷனும் இருக்கு, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மழை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் பண்ணணும், ஆனா ஒண்ணுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து would, would be, would have been இந்த நாளும் எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். will, would, shall, should இந்த நாலுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. எல்லாத்துலயுமே சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்தோம், verb பார்த்தோம், பார்த்தோம், have been பார்த்தோம். இது எல்லாமே ஓகே தான், எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனா தனித்தனியா பார்க்கும்போது ஓகே, பட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். மேபி அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவா நான் கண்டிப்பா போடுறேன். அதுல உங்களுக்கு குவிஸும் வைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை நீங்க டெஸ்டா எழுதி பாருங்க. அதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீங்க அதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். If you like this video, please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. See you for now. Keep practicing, keep watching, and keep smiling.